इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. ஹஸ்தாமலகீய பாஷ்யம் 2வது ஸ்லோகத்துல நாம் வாசிச்சுட்டு இருக்கோம். இதுல ஏதேன சதானந்தயோரபி ஆத்மஸ்வரூபத்துவம் வியாக்கியாதம். சைத்தன்யம் ஆத்மஸ்வரூபம் தானே தவிர ஆத்மாவுடைய தர்மம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது சித்த முன்னாடி ஒரு விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணினார். அதே மாதிரி சத்து ஆனந்தம் அப்படிங்கிறதும் ஆத்மஸ்வரூபந்தான், ஆத்மாவில இருக்கக்கூடிய ஒரு தர்மங்கள் இல்லை அப்படிங்கிறத இதே யுக்திகளை கொண்டு நாம தீர்மானம் பண்ணலாம். ஆக இங்க எப்படின்னு கேட்டா, சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லும் போது ஆத்மஸ்வரூபமே சச்சிதானந்தம். அதுல சத்தான ஒண்ணு, சித்தா அப்படின்னு ஒண்ணு, ஆனந்தத்துவம் அப்படின்னு ஒண்ணு அப்படின்னு சொல்லி 3 விதமான தர்மங்கள் அந்த ஆத்மாவில இருக்குன்னு நினைச்சுக்கப்படாது. 3 விதமான தர்மம் இல்ல, இதேதான் ஆத்மா, இதேதான் சத்து, இதேதான் சித்து, இதேதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. நித்தியஷ்ட ஆத்மா, இந்த ஆத்மஸ்வரூபம் நித்தியம். நித்தியம்னா என்ன? உற்பத்தியும் கிடையாது, விநாசமும் கிடையாது, அதுதான் நித்தியம். இது உண்டாகவும் இல்லை, விநாசத்தையும் அடையாது. அது நித்தியம்ங்கிறது, இதைத்தான் நித்தியம்னு சொல்லுவா. நித்தியம்ங்கிறது எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணம் சொல்றார். சதகாரணவத்வாத் பரமாணுபத்து. வைசேஷிகாள், அதாவது வைசேஷிக சூத்திரத்துல கணாதர் ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார். சதகாரணவன் நித்தியம் அப்படின்னு. எந்த வஸ்து இருக்கோ, காரணம் இல்லாததாக, எதற்கு காரணம் இல்லை ஆனா அது இருக்கோ அது நித்தியம். காரணம் இல்லாமலே எது இருக்கிறதோ அதுக்கு உற்பத்தி கிடையாது, அது நித்தியம். ஆத்மஸ்வரூபத்துக்கு வேறு காரணம் கிடையாது. வேறு காரணம்னா என்ன? அந்த காரணத்திலேருந்து இது உற்பத்தி ஆனதுங்கிறது கிடையாது, ஆனா இருக்கு ஆத்மா. அதனால ஆத்மா நித்தியம் சொல்லணும். இன்னொரு ஹேத்து சொல்றார். சன் ஆத்மா அஹமஸ்மீதி பிரதீதே. ஆத்மா இருக்குங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சத்து அகாரணவத்து அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இப்ப அவர் சொன்ன யுக்திய நாம ஆத்மாவில நம்ம எப்படி சமன்வயப்படுத்துறது அப்படிங்கறத காண்பிக்கிறார். ஆத்மாங்கிறது இருக்கக்கூடிய ஒண்ணு. அது எப்படி தெரியுது? எல்லாருக்கும் தான் இருக்கிறது தெரியுறதே. அகம் அஸ்மீதி பிரதீதே, நான் இருக்கேன்னு தெரியறதா தெரியலையா? தான் இருப்பது எல்லாருக்கும் தெரியுது. எப்படி தெரியறதுங்கிறது கேட்க வேண்டாம், ஆனா இருக்கேங்கிறது தெரியுது. தெரியறதுனாலேயே ஆத்மா இருக்குன்னு சித்தமாயிடுத்து. அகாரண வாம்சம் இருக்கு, அதே சமயத்துல அந்த ஆத்மாவுக்கு காரணம் கிடையாது. அது எப்படி சித்தமாறுதுன்னு சொன்னா, நஹி அஸ்ய காரணம் வஸ்து பிரத்யக்ஷாதிபி உபலப்யதே. இந்த ஆத்மாவுக்கு காரணம், அதாவது எதிலேருந்து இந்த ஆத்மா உண்டானதோ அந்த காரணமானது பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினால சித்தமாகவில்லை. பிரத்யக்ஷத்தினால ஆத்மா எதுலேருந்து உண்டாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோமான்னு கேட்டா பார்க்க முடியாது. பிரத்யக்ஷத்துக்கு அது தெரியல. சரீரம் உற்பத்தி ஆறுது தெரியுது, ஆனா ஆத்மா உற்பத்தி ஆறுது தெரியல. சரீரம் வேறு, ஆத்மா வேறு. அதனால சரீரத்தை காட்டிலும் வேறான ஆத்மா எதுலேருந்து உண்டானதுன்னு நமக்கு ஒன்றும் பிரத்யட்சமா தெரியல. நாபி ஸ்ரூயத்தே. சரி, இந்த விஷயத்தை ஸ்ருதி சொன்னதுன்னு வச்ச கூட நமக்கு தெரியல. ஆனா ஸ்ருதி ஆத்மாவு எதுலேருந்து உண்டானது அப்படிங்கிற அந்த ஆத்மாவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு காரணத்தை பத்தி சொல்லி இருந்தால் சரி, அப்ப ஒத்துக்கலாம். ஆனா அப்படியும் இல்லை. சூத்திரக்காரரே சொல்லியிருக்கார், நாத்மா அஸ்ருதே நித்தியத்வாச்ச தாப்யஹான்னு சூத்திரம் பண்ணியிருக்கார். பிரம்மசூத்திரம். ஆத்மா ஒரு காரணத்திலேருந்து உற்பத்தி ஆனதாக ஸ்ருதியில சொல்லவே இல்லை
அதுக்கு பதில் நித்தியம்னு வேற சொல்லி வச்சிருக்கு. உற்பத்தி ஆகலைங்கிறத சொல்லி வச்சிருக்கு. நாப்பி ஸ்ரூயதே கிந்து திரைலோக்கியைக காரணதா ஹி ஆத்மன ஸ்ரூயதே. திரைலோக்கிய ஏக காரணத்தான், ஏகங்கிறது வேணுமான சந்தேகமா இருக்கு. திரைலோக்கிய காரணத்தான்னு சொன்னா போறோம்னு நினைக்கிறேன். திரைலோக்கிய காரணத்தாகி ஆத்மன ஸ்ரூயதே தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா இத்தியாதி ஸ்ருதா. திரைலோக்கியம்னா மொத்த பிரபஞ்சம். 3 லோகம்னு அர்த்தம் இல்லை. இந்த 7 லோகம் 14 லோகம் இந்த மாதிரிலாம் பல விதமா இதை விபாகம் பண்றச்ச பிரபஞ்சத்தை திரைலோக்கியம்னு ஒரு விபாகம். 3 லோகம்னு சொன்னா அதுக்குள்ள எல்லாமே அடங்கும். இந்த அத்தனை பெரிய திரைலோக்கியம்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக ஆத்மாவை ஸ்ருதி சொல்றது. எங்க ஸ்ருதி சொல்றது? தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா இத்தியாதி ஸ்ருதிப்யா. இந்த லோகங்கள்ல எல்லாமே பஞ்சபூதாத்மகம் தானே. அப்படின்னா அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து உண்டானது அப்படின்னு சொல்லணும். அந்த பஞ்சபூதங்கள் எப்படி உண்டானதுன்னு ஸ்ருதி சொல்றது. ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹா அப்ய பிருத்திவி. இப்படியாக அந்த பரமாத்மாவிடத்திலேருந்து தான் இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்ருதியிலேருந்து நமக்கு கிடைச்சி போச்சு. ஆக திரைலோக்கியத்துக்கு காரணம் சொல்லியிருக்கு. அந்த ஆத்மா எதுலேருந்து உண்டானது சொல்லல. அதனால ஸ்ருதியும் ஆத்மா உற்பத்திக்கு காரணம் சொல்லாததுனாலே இந்த ஆத்மா இருக்கே இது அனாதியாக இருக்கு, அதனால நித்தியமாக இருக்குன்னு சொல்லணும். நது ஆத்மனோபி காரணாந்தரம். இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு காரணம், அந்த காரணத்துல இந்த ஆத்மா சம்பூதா அப்படின்னு ஒரு ஸ்ருதி இல்லை. அத்தஹா சத காரணவத்வாத் நித்யஹா ஆத்மேதி சித்தம். சத்தாக இருந்து கொண்டு காரணம் இல்லாததாக இருப்பதாலே இந்த ஆத்மஸ்வரூபத்தை நித்தியம் என்று சொல்ல வேண்டும், ஒத்துக்க வேண்டும். தஸ்மாத் சாதூக்தம். இதத்தான் இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்லியிருக்கார்? நித்யபோதஸ்வரூபம் லோகத்துல இருக்கிறது. நித்யோபலப்தி ஸ்வரூபோ ஹமாத்மா. நித்யபோதஸ்வரூபம் அது அர்த்தத்தா அனுவாதம். இருக்கிறது ச நித்யோபலப்தி ஸ்வரூபோ அகம் ஆத்மா. அதானே 2வது ஸ்லோகத்துல நித்தியபோதஸ்வரூபம் இருக்கே. யமக்னி உஷ்ணவன் நித்தியபோதஸ்வரூபம் மனச்சக்ஷுராதீன் அபோதாத்மகானி பிரவர்த்தந்த ஆசிரித்ய நிஷ்கம்பமேகம் ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. நித்தியபோதஸ்வரூபம்னு சொல்லியிருக்கு 2வது ஸ்லோகத்துல வருது. சாதூக்தம் நித்தியபோதஸ்வரூபம், அதாவது இது போதஸ்வரூபம் அதே சமயத்துல நித்தியமான நித்தியஸ்வரூபமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ருதி பிரமாணத்தினாலே சொல்றார். தத்ரைவ திருஷ்டாந்தமாக நித்தியம் போதம்னு சொல்றா. அந்த போதஸ்வரூபமாகவே அது இருக்குங்கிற. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா போதத்துக்கு திருஷ்டாந்தம் சொல்லவே முடியாது. ஆனா தர்ம பாவம் இருக்கு, அதே சமயத்துல அது தர்ம ஸ்வரூபமாவே இருக்கு அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்க முடியும். அந்த திருஷ்டாந்தத்தை சொல்றாரா. அக்னியுஷ்ணவத். அக்னியுஷ்ணவன் நித்தியபோதஸ்வரூபம். இதுல நாம பாத்துக்கலாம். யதா உஷ்ணத்துவம் அக்னேஹே ந வதிரிச்சியதே. அக்னி உஷ்ணமா இருக்கோ இல்லையோ, அக்னி உஷ்ணமா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால அக்னி உஷ்ணமா இல்லையான்னு சந்தேகம் இல்லை, அது நிச்சயமா உஷ்ணமா இருக்கு. அப்ப அக்னி உஷ்ணம் இது ரெண்டும் தனித்தனியாக வெவ்வேறா இல்ல அக்னியே உஷ்ணமாக இருக்கா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அக்னி இதோ இருக்கு, அதனுடைய ஔஷ்ணியம் இதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அக்னியில இருந்து ஔஷ்ணத்தை பிரிச்சு இதுதான் அதனுடைய தர்மம், இது அக்னி அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியுமோ? முடியவே முடியாது. அக்னியிலேருந்து அதனுடைய ஔஷ்ணியத்தை தனியா எடுத்து காண்பிக்க முடியாது. அதனால அந்த ஔஷ்ணியத்தை அக்னியுடைய ஸ்வரூபமாகவே சொல்லுது. அக்னி யதா உஷ்ணத்துவம் அக்னேர் ந வதிரிச்சியதே. அக்னியுடைய ஔஷ்ணியம் அப்படிங்கிறது அக்னியை காட்டிலும் வேறானதாக தனியாக ஆகாது. ஏன்? வதிரேகேஹி கதாச்சித் அக்னேர் அந்நியத்ராப்யுபலப்யேத. அக்னியிலேருந்து அக்னியுடைய உஷ்ணத்தும் தனியாக வேறானதாக இருக்குமானால்
ஏதோ ஒரு உபாயம் பண்ணி அந்த உஷ்ணத்தை இங்கேருந்து எடுத்து வேற இடத்துல போட்டு அக்னியை உஷ்ணம் இல்லாத சீதமா பண்ணி வச்சிருக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி முடிய முடியாது. 3 வேணா இதுல இருந்து அக்னி பட்டு சூடாயிடுமே தவிர அக்னியோட அவுஷ்டம் போயிட்டு அக்னி இருக்கு அப்படிங்கிறது நம்ம காண்பிக்கவே முடியாது. அப்ப அதுலயும் என்ன தெரிகிறது? இந்த அக்னியுடைய ஸ்வரூபமாக்கம் அந்த அவுஷ்ணியம். அதனால அது போச்சுன்னு சொன்னா அக்னி போனாதான் அந்த அவுஷ்ணியமும் போகும். அதனால அக்னி இருக்கிற பரியந்தான் அது போகாது. அவுஷ்ணமா அது உஷ்ணமா தான் இது பண்றது. ஆகையாலே அந்த அவுஷ்டியங்கிறது அந்த அக்னிக்கு ஸ்வரூபம்னு சொல்லணுமே தவிர வேற அதுல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய வேறான ஒரு தர்மம்னு சொல்றதுக்கு இல்லை. व्यतिरेकैः कदाचित् अग्नेरन्यत्यराप्युपलभ्येत यथा पुरुषात् दण्डादि दण्डी पुरुषः அப்படி சொல்றோம். தண்டம் உள்ளவன் அந்த பையன் கையில தண்டம் வச்சுட்டு இருக்கான். இப்ப நாம என்ன பண்ணலாம்? அந்த தண்டத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கி தனியா எடுத்து வச்சிடலாம். அப்ப தண்டத்தை அவனிடத்துல இருந்து பிரிச்சு எப்படி தனியாக வைக்க முடியுமோ தண்டி இடத்துல இருந்து, அந்த மாதிரி உஷ்ணமான அக்னியில இருந்து அவுஷ்ணத்தை தனியா எடுத்து வேற இடத்துல வைக்க முடியாது இல்லையா? ஆகையால இந்த அவுஷ்ணம் அக்னியுடைய ஸ்வரூபம், அந்த தண்டம் அந்த மாணவக்கனுடைய ஸ்வரூபம் இல்லை. அதனாலதான் தனியா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். நச்சைவமஸ்தி தஸ்மாத் அக்னிஸ்வரூபமேவ அக்னேர் உஷ்ணத்துவம். இந்த திருஷ்டாந்தத்தினால நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த அவுஷ்ணிங்கிறது அக்னியுடைய ஸ்வரூபம். அக்னி எப்படி உஷ்ணமா இருக்கோ, அக்னி அவுஷ்ணங்கிறது தனியா பிரிக்க முடியாதோ, அக்னியே உஷ்ணஸ்வரூபமா இருக்கோ, இதே மாதிரி தாஷ்டாந்திகத்திலே ஆத்மா சித் ஸ்வரூபம், போதஸ்வரூபம். ஆத்மா வேறு, அதுல வர இருக்கக்கூடிய ஞானம் வேறுங்கிறது இல்லை. ஞானமே தான் அது, ஞானமும் அதுவும் ஒன்னே அப்படின்னு அதுக்காக திருஷ்டாந்தம் இது. ஏவம் ஆத்மனோபி சைத்தன்யம் ஸ்வரூபமே வேத்யர்த்தா. ஆத்மாவுக்கு இருக்கும் சைத்தன்யமானது ஆத்மஸ்வரூபம்தான். ஆத்மா வேற, அதனுடைய சைத்தன்யம் வேறன்னு சொல்றதுக்கு இல்லை. ததாச்ச உக்தம், இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நிரம்சத்வாத் விபுத்வாச்ச ததா நஸ்வர பாவதः பிரம்மவ்யோம்னோர் நபேதோஸ்தி சைதன்யம் பிரம்மணோதிகம். இந்த ஆகாசம் இருக்கே, அந்த வியோமான ஆகாசம், பிரம்மனா ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கும் ஆகாசத்துக்கும் இந்த அம்சங்கள்ல வித்தியாசம் இல்லை. ஆனா ஒரு அம்சம் பிரிச்சு வித்தியாசமா இருக்கு. என்னென்ன விஷயத்துல வித்தியாசம் இல்லை? நிரம்சத்வாத். ஆகாசம் பல பாகமா இருக்கா, அம்சங்கள்லாம் இருக்கா ஆகாசத்துலயும் கேட்டா ஒன்றும் இல்லை. ஆகாசத்துல ஒரு அம்சம் இல்லை. பிருத்திவி ஜலம் இதுல எல்லாம் அம்சங்கள் தெரியுது, பல அம்சங்கள் தெரிகிறது. ஆனா ஆகாசத்துல அப்படி ஒரு அம்சமும் தெரியல. அதனால நிரம்சம்னு சொல்லுவோம். அவயவங்கள்லாம் இல்லாதது, ஆகாசத்துடைய ஒரு பாகம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி ஆத்மஸ்வரூபமா நிரம்சம். ஆக நிரம்சங்கிற விஷயத்துல வித்தியாசம் இல்லை. விபுத்வா, விபுத்வம்னா எல்லா இடத்துலயும் இருக்கு, வியாபகமா இருக்கு, எங்க பார்த்தாலும் இருக்கு, அது இல்லாத இடம் இல்லை அப்படின்னு சொன்னா ஆகாசமும் அப்படிதான். அதே மாதிரிதான் பிரம்மா. ஆக விபு அப்படின்னு சொல்றதுலயும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ததா அனஸ்வர பாவதः, ததா நஸ்வர பாவதः அப்படின்னு. நஸ்வரம் அப்படின்னு சொன்னா அழியக்கூடியதுன்னு அர்த்தம். இங்க நாம அனஸ்வர பாவதகான்னு பிரிக்கணும். அழியாதது அப்படின்னு. ஆகாசமும் அழியாதது, ஆகாசம் அழியாததுன்னு தார்க்கிகள்லாம் சொல்லுவா. நாமெல்லாம் அப்படிதான் புரிஞ்சுட்டு இருக்கோம். மற்றதெல்லாம் வித்தியாசப்படுறது, ஆகாசம் வந்து வித்தியாசப்படலை. இதை மற்றதெல்லாம் அழிஞ்சு போகும், ஆனா ஆகாசமே அழிஞ்சு போகுங்கிறது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அது சுருத்தி சொன்னாதான் தெரியுது, நமக்கா புரியல. அதனால ஆகாசத்துக்கு அனஸ்வர பாவம், ஆகாசம் அழியாத ஒண்ணு அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். பிரம்மமும் அப்படிதான், பிரம்மமும் அழியக்கூடியது இல்லை. அப்ப அனஸ்வர பாவம் சமானமா இருக்கு. சுருத்தி கூட ஆகாசவத் சர்வகதஸ்ச நித்யஹான்னு சொல்றது. ஏன்னா இவாளுக்கு நித்தியம்னு சொல்லி புரியணும்னா உலகத்துல எது நித்தியமா இருக்கு? நாம பார்க்கிற ஒரு வஸ்து நித்தியமா இல்லை, எல்லாமே அழியக்கூடியதா தான் இருக்கு, உற்பத்தியானதா இருக்கு, நிச்சயமா அழியக்கூடியதுதான். அப்ப இந்த ஒண்ணுதான் கிடைச்சது ஆகாசம்.
ஆஹா, அதை திருஷ்டாந்தமா கொடுத்து ஸ்ருதியானது இந்த ஆகாசம் எப்படி நித்தியமோ அழிவில்லாததோ நீ அப்படியே புரிஞ்சுட்டு இருக்கியோ, இதே மாதிரி பிரம்மத்தை புரிஞ்சுக்கோ, பிரம்ம அழிவு இல்லாதது அப்படின்னு போதிக்கிறது. ஆகாசத்தும் யோசிச்சு பார்த்தா ஸ்ருதி சொன்னபடி பார்த்தோம்னா அதுக்கும் அழிவு உண்டு, உற்பத்தி உண்டுன்னா விநாசமும் உண்டு. ஆனா பிரம்மத்துக்கு கிடையவே இல்லை, உற்பத்தி எல்லாம் சொல்லாததுனால அப்படிங்கிறத வச்சுக்கணும். இந்த லோக திருஷ்டியில பார்க்கும்போது அதுவும் அழியாது இதுவும் அழியாது. ஆகாசம் அழியுமா? அழியாது. பிரம்மம் அதுவும் தான் அப்படி. ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? சைதன்யம் பிரம்மணோதிதம். பிரம்ம ஞானஸ்வரூபம். ஆகாசம் அப்படி இல்லை, அது ஜடம். ஆகாசத்துக்கு ஞான சக்தி கிடையாது, அது ஞானத்தை தெரிய முடியாது. ஆனா பிரம்மம் அப்படி இல்லை, ஞான சக்தியுடையதாக இருக்கு, சித்ஸ்வரூபமாக இருக்கு. இதான் வித்தியாசம். யச்சோக்தம் மனச்சக்ஷுராதீனாம் பிரவருத்தௌ கிமர்த்தம் அதிஷ்டாதாயுஷ்யதே ஸ்வயமேவ கஸ்மான் அப்பிரவர்த்தந்தே இது ஒரு கேள்வி கேட்டிருந்தா. இந்த நம்ம சரீரத்துல மனசுன்னு ஒண்ணு இருக்கு, இந்திரியங்கள்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் நிறைய இருக்கு, கர்மேந்திரியம் எல்லாம் கூட இருக்கு. இந்த இந்திரியங்கள்லாம் மனசெல்லாம் அந்தந்த வேலைகளை செய்யறது. அப்படி செய்யறதுக்கு காரணம் யாரோ உள்ள இருந்து செய்ய வைக்கிறா அப்படின்னு சொல்றா. யார் அந்த அந்த இதெல்லாம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேட்டு அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ. இப்போ ஒருத்தன் கேட்கறான், இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தன் தன் வேலையை செய்யக்கூடிய சக்தி இருக்கோ இல்லையோ? இருக்குன்னு சொன்னா தானே செய்யட்டுமே. இதுக்கு ஒரு ஆத்மா ஆத்மா நீ இதை செய் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு அதுக்கப்புறம் இது வேலை செய்யணும்னு வச்சுப்பானே. இதுக்கு வேலை செய்யக்கூடிய சக்தி இருந்ததுன்னா இதுவே தானா செஞ்சுட வேண்டியதானே. ஆக மனசு சக்ஷுராதிகள்லாம் அதுகளுக்கு உண்டான காரியத்தை செய்யறதுக்கு ஒரு ஆத்மாவுடைய பிரேரணையை அபேட்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்தியை உபயோகிச்சு அது தானாவே அந்தந்த காரியங்களை செய்யட்டுமே. கிமர்த்தம் அதிஷ்டாதா யுஷ்யத்தே. அது எல்லாம் பிரவர்த்திக்கு ஒரு அதிஷ்டாதா பிரேரகன் வேணும் அப்படின்னு அவசியம் என்னன்னா ஸ்வயமேவ கஸ்மான் அப்பிரவர்த்தந்தே. இதுகள்லாம் தானே தன் வேலையை பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு. தத்ராஹ அபோதாத்மகானி. இதுதான் அது பண்ண தெரியாது. எப்போ பண்ணனா என்ன ஒண்ணும் தெரியாது. மனச்சக்ஷுராதீன் அபோதாத்மகானி ஹேது கர்ப்பம் இதம் விசேஷம். இப்ப கேட்ட கேள்விக்கு பதில சொல்லக்கூடியதாக இருக்கு. இது அபோதாத்மகமோ இல்லையோ, ஜடமோ இல்லையோ, அதனால தானா வேலை செய்யாது அப்படின்னா ஒரு நியமம் இருக்கு லோகத்துல. ஜடம் தானாக வேலை செய்யாது. அதை தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணுன்னு பண்ணி வைக்கணும். அது பண்ணி வச்சாதான் பண்ணுமே தவிர என்ன பண்ணாது. அதச்ச அயமர்த்த சேத்யதி. இதனால் என்ன சித்தமாறுதுங்கிற அபோதாத்மகத்வாத், அதாவது அச்சேதனத்வாச்ச घटादिवत् சேதனம் அதிஷ்டாதாரம் ஆசிரித்தைவ பிரவர்த்தந்தே. இது லோகத்துல நாம ஒரு விஷயம் பார்க்கிறோம். இந்த கடம் இருக்கே, அது நம்ம எதுக்கு உபயோகப்படும்? நமக்கு என்ன விஷயத்துல உபயோகப்படுறது? அந்த கடத்துல தண்ணியை ரொப்பி வச்சுக்கிறது. ஜலாகரணம் ரொப்பி கொண்டு வரலாம், இங்க வச்சுக்கலாம். அப்ப கடத்துக்கு அந்த சக்தி இருக்கோ இல்லையோ? அப்ப இந்த கடம் தானே போய் ஜலத்தை கொண்டு வரட்டுமே. அதுதான் அந்த சக்தி இருக்கேன்னு சொன்னா அது தானா போய் ஜலத்தை நிரப்பி கொண்டு வருமா? கொண்டு வராதுன்னு தெரியும். யாராவது போய் அதுல நிரப்பி ஜலத்தை கொண்டு வரணும். அது தானே இந்த வேலையை செய்யாது. தானே தனக்கு உண்டான அந்த ஜலத்தை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எங்க வைக்கணுமோ அங்க தானே வந்துட்டு அங்க ஜலத்தை தாரணம் பண்ணிட்டு உட்காந்துருக்குமா அந்த கட்டம்? தானா ஒண்ணும் பண்ணாது. இது எல்லாமே ஒரு சேத்தன் பண்ணியாகணும் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரிதான் ஜடமான அவ்வளவும் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துவும் ஒரு சேத்தனனுடைய ஒரு பிரேரணை இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யாது. அதுக்கு செய்யற சக்தி இருக்கலாம், சக்தி இருந்து அது வேலை செய்யாது. அதை செய்வதற்கு ஒரு சேத்தனம் தேவை. தது அச்சேதனத்வஞ்ச ஈஷாம் தத் ஞேயத்வாத் கடாதிபத். இதெல்லாம் அச்சேதனம்னு எப்படி கண்டுபிடிச்ச? பிரபஞ்ச பூர்வ சேதனமா இருந்துட்டு போட்டுமே, கடப்பட்டதுக்கெல்லாம் அச்சேதனா அப்படின்னு நீயா சொல்லிட்டு இருக்க.
அது ஒன்றும் உங்ககிட்ட வந்து நான் அச்சேதனன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டா, இல்லை அது அச்சேதனங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஜேயத்வாத் கடாதிபத்து. இந்த இந்திரியங்கள் மனசு இதெல்லாம் இருக்கே கடத்தை போல அச்சேதனமாக இருக்குங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, அது எனக்கு தெரியறதுங்கிறதுனால. நான் எதை பார்க்கறேனோ நான் தான் சேத்தனம். எனக்கெல்லாம் நான் எதை பார்க்கறேனோ அந்த வஸ்து சேத்தனம் இல்லைன்னு நான் ஒரு வியாப்தி வச்சுட்டு இருக்கேன். எந்த விஷயத்த பார்க்கறேனோ, என்னுடைய கண்ணால ஒரு விஷயத்த பார்க்கறேன்னா அது சேத்தனம் கிடையாது. காதால ஒரு விஷயத்த கேட்கிறேன்னா அது சேத்தனம் கிடையாது. ஆக என்னுடைய ஞானத்துக்கு எது விஷயமாகிறதோ அது எதுவுமே சேத்தனம். ஆக ஒரு சேத்தனத்தை பத்தின ஞானம் எனக்கு வரவே வராது, அச்சேதனத்தை பத்தின ஞானம் தான் வருது அப்படின்னு. ஜேயத்வாத். அப்ப இதெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு என்னுடைய ஞானத்தினால தெரியறதோ இல்லையோ, ஞேயமானத்தினாலே. மனச்சக்ஷுராதிகள்லாம் அச்சேதனம் கடவத்து, கடத்தை போல அது அச்சேதனம். அது மாத்திரம் இல்லே, ஸ்ருதியும் அது அச்சேதனம்னு சொல்லி காமிக்கிறார். ஸ்ருதிரபி நான்யோதோஸ்தி திரஷ்டா இத்தியாதினா ஆத்ம வியதிரிக்தஸ்ய சேதனத்துவம் பிரதிஷேததி. ஸ்ருதி என்ன பண்றது, அன்யஹ அதஹ அன்யஹ திரஷ்டா நாஸ்தி, அதஹ அன்யஹ ஸ்ரோதா நாஸ்தி, அதஹ அன்யஹ விஜ்ஞாதா நாஸ்தி அப்படின்னு பிருஹதாரண்யம் சொல்றது. அந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணிட்டு, இந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டால் வேறு எதுவுமே திரஷ்டா ஆகாது. அதாவது இந்த ஆத்மஸ்வரூபம் தான் திரஷ்டா ஆகுமா, இதை தவிர்த்து வேற எதுவும் பார்க்காது. இந்த ஆத்மஸ்வரூபம் கேட்கும், இதை தவிர்த்து வேற எதுவும் கேட்காது, ஸ்ரோதா ஆகாது, விஜ்ஞாதா ஆகாது அப்படின்னு ஒரு சொல்லிட்டு வருது. அப்ப இதெல்லாம் என்ன, இங்க கேட்கிற சக்தி பார்க்கிற சக்தி எல்லாம் ஆத்மாவை சேர்ந்தது, வேற எதுக்கும் இது கிடையாது. ஆகையால அதெல்லாம் இந்த ஞான சக்தியில் சூன்யம், அதனால ஜடம் அப்படிங்கிறது. அதஹா யுக்த முக்தம் சேத்தனம் ஆத்மானம் ஆசிரித்த பிரவர்த்தந்தே. அதனாலே, அதாவது இந்த இந்திரியங்கள்லாம் ஜடமானபடியாலே தானாக எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிர்பந்தத்தினாலே சேத்தனமான ஆத்மஸ்வரூபத்தை ஆசிரித்துத்தான் தம் வேலையை செஞ்சாகணும். தானாக வேலை செய்ய முடியாது. இதோட சாநித்தியத்துல அது பாட்டுக்கு வேலை செய்யலாம். ஆனா ஆத்மஸ்வரூபத்தை அதோடைய சகாயம் இல்லாமல் இது சுதந்திரமா வேலை செய்யறதுக்கு சக்தி இல்லாதது. அப்புறம் அதுக்கடுத்து இந்த நிஷ்கம்பம் எங்களுக்கு பிரவர்த்தந்த ஆசிரித்ய நிஷ்கம்பமேகம் சனித்யோபலப்திஸ்வரூபோஹமாத்மா. இந்த ஆத்மாவை பத்தி நிஷ்கம்பம்னு சொல்லி. நிஷ்கம்பம்னா என்னது, நிஸ்தரங்கம், தரங்கமே இல்லை, அசைவே இல்லையா, நிசம்சயம் இத்தியர்த்தா. இந்த ஆத்மஸ்வரூபத்துல சம்சயம் கிடையாது. மற்ற சம்சயங்கள்லாம் வெளி விஷயங்கள்ல வரலாம், ஆனா அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அதுக்கு சந்தேகமே கிடையாது அந்த விஷயத்துல. ததாத ஸ்ருதி வித்யதே ஹிருதய கிரந்தி ಛಿದ್ಯಂತೆ சர்வ சம்சயாः க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. ஸ்ருதி என்ன சொல்றது, அந்த ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் இவன் தெரிஞ்சு போட்டானே, ஆனால் இவனுடைய ஹிருதய கிரந்திங்கிறது தானா உடஞ்சு போயிடும். ஹிருதய கிரந்திங்கிறது என்னது அப்படின்னு கேட்டா, ஆத்மஸ்வரூபத்துக்கும் அனாத்மாவான அந்தகரணாதிகளுக்கும் தாதாத்மியாத்தியாசம் ஏற்பட்டு ஒன்னா தெரிகிறது, அதுக்கு ஹிருதய கிரந்தி. அது இந்த தாதாத்மியாத்தியாசமானது அஜானத்தினால வந்திருக்கு, அவிவேகத்தினால வந்தது. அந்த அஜானத்தை ஞானம் போக்கிடுறது. அப்போ இந்த தாதாத்மியாத்தியாசத்துக்கு காரணமான அஜானம் போயிடுச்சுன்னு சொன்னா இந்த தாதாத்மியாத்தியாசம் இருக்காது. தாதாத்மியாத்தியாசம் இல்லைன்னு சொன்னா இது ரெண்டும் பிரிஞ்சிருமா, இது ஆத்மா இது அனாத்மா அப்படின்னு தனியா பிரிஞ்சு போடும். இதுதான் பித்தியதே ஹிருதய கிரந்தி. இந்த ஹிருதய கிரந்தி இதையும் அதையும் சேர்த்து ஒன்னா தெரிஞ்சுட்டு இருந்தானே, இப்ப இந்த தியானம் வந்த உடனே இது தனி அது தனியா போடுத்தான். இதான் உடஞ்சு போறதுங்கிறது பித்தியதே, பேதம் வந்துடுச்சு.
வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக. எந்த விஷயத்திலையும் சரி, ஆத்ம விஷயத்திலையும் அனாத்ம விஷயத்திலையும் இந்த சம்சயங்கள் எல்லாம் இந்த ஆத்ம ஜானத்தால போயிட்டான். அப்புறம் வரவே வராது. க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, கர்மபலத்தை தானே அனுபவிச்சுட்டு இருக்கான் ஜென்மா எடுத்து எடுத்து. அந்த கர்மபலம் இனிமே இருக்காது தியானம் வந்ததுக்கு அப்புறம். ஏன்னு கேட்டா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, இனிமே பலத்தை கொடுக்க வேண்டிய கர்மாக்கள் எல்லாமே க்ஷீயந்தே க்ஷயமாயிடுது. பாக்கி இல்லை. பாக்கி இருந்தா தானே அதுக்கு ஜென்மா எடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த ஞானத்தினால அதெல்லாம் காலி க்ஷயம் ஆயிடுறது. தஸ்மின் திருஷ்டே பராவரே, எல்லாமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணிட்டா அந்த ஞானம் விடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடும். ஏகம் அத்விதீயம், ஏகம்னு இருக்கு. ஏகம்னா ஒண்ணு அப்படின்னு நம்பர் இல்லை, அத்விதீயம்னு அர்த்தம். ஒன்னே ஒண்ணுதான் ஆத்மாங்கிறது. மொத்தம் ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு. எத்தனை சரீரம் வேணாலும் இருக்கலாம், ஆனா ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு. அதான் அத்விதீயம். தேவ திரியக்கு மனுஷாதி சரீரேஷு ஏகம். சரீரம் எத்தனை வித்தியாசமா இருக்கு. தேவதா சரீரம் வேறு, திரியக் சரீரம் இந்த 4 கால பிராணிகள் இதெல்லாம் இருக்கு, இதுகள்லாம் வேற. மனுஷாள் அது வேற, சரீரம் இதெல்லாம் வேற வேறதான். இந்த தேவதைகளுக்குள்ளே அவாந்தரமா ஆயிரக்கணக்கான பேதம் வரும். மனுஷாளுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேதம், பிராணிகளுக்குள்ள எக்கச்சக்க பேதங்கள். எத்தனை வேணாலும் பேதம் இருக்கட்டும், ஆனா அதுல இருக்கக்கூடிய சைத்தன்யம் இருக்கே ஆத்மா, அதுல பேதம் இல்லை. அது ஒன்னே ஒண்ணுதான் ஏகம். நது சாங்கியாதி பரிகல்பித்தவத்து நானா பூதம் வச்சிருக்கா. ஏகம்னு இருக்கா சொன்னார்னா இந்த அத்வைத்தியை விட்டுட்டு பாக்கி அத்தனை பேரும் அந்த சரீரங்கள்லாம் பின்ன பின்னமாக தனித்தனியா இருக்கிற மாதிரியே சைத்தன்யமும் தனித்தனியா இருக்குதுக்கா, ஆத்மாவும் தனித்தனியா இருக்கா. ஒவ்வொரு சரீரத்தும் ஒவ்வொரு ஆத்மா அப்படி சொல்லிட்டா அது வேதாந்தத்துல இஷ்டம் இல்லை, அது வேத சித்தம் இல்லை. அதை சாங்கியாதிகள்லாம் அப்படி சொல்லலாம், அவெல்லாம் துவைத்திகள். ஆனா அத்வைத சித்தாந்தம் அப்படி கிடையாது. சரீரம்தான் வேறையே தவிர ஆத்மா வேறல்ல. எல்லா சரீரத்திலும் ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு அப்படிங்கிறத இதுல இந்த 2வது ஸ்லோகம் புரிஞ்சுக்கிறது. இப்ப 3வது ஸ்லோகத்துக்கு நம்ம அவதாரிக்க படிப்போம். இப்ப ஆத்மாவை ஒண்ணுன்னு சொல்லிட்டாரோ இல்லையா, எல்லா சரீரத்திலையும் ஒரே ஆத்மாவா, அது சரியா இருக்குமா? அப்படி சொன்னா எத்தனையோ சிரமம் வரும் போல இருக்கேன்னு மேற்கொண்டு ஒரு நமக்கு சந்தேகம் வருது. நானும் ஆத்மனஹா ஏகத்வே சுகதுக்காதி வியவஸ்தானஸ்யா. எல்லா சரீரத்திலும் ஒரே ஆத்மான்னு சொன்னா சுகதுக்காதி வியவஸ்தை இல்லாத போயிடும். இந்த லோகத்துல சில பேர் சௌக்கியமா இருக்காளாம், சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. இப்ப இந்த சௌக்கியமா இருக்கிறவா கஷ்டப்படல, கஷ்டப்பட்டு இருக்கிறவா சௌக்கியமா இல்லைன்னு நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், அப்படிதான் தெரியுது. இப்ப இந்த கஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துலயும் சரீரத்திலையும் சௌக்கியமா இருக்கிற சரீரத்திலையும் ஆத்மா ஒன்னா இருந்ததுன்னா அந்த ஒரே ஆத்மா சௌக்கியமாவும் இருக்கு கஷ்டப்பட்டு இருக்குன்னு ஆகும் இல்லையோ? அப்படியானா அந்த சௌக்கியமா இருக்கிற ஆத்மாவுக்கு இவாளுடைய கஷ்டங்கள்லாம் தெரியுமா இல்லையா? இந்த ஏழைகளுடைய கஷ்டம் பணக்காரனுக்கு தெரியணுமா வேண்டாமா, அதை அப்படியே அனுபவிக்கணுமேவா அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்ப அது ஆனா அவனுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியறது இல்லை, இவ படுற கஷ்டம் அவனுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், அந்த ஆத்மா வேற, இந்த சரீரத்துல உள்ள ஆத்மா வேற. அதனாலதான் இந்த சரீரத்துல என்ன நடக்கிறதுன்னு அந்த ஆத்மாவுக்கு தெரியல, அந்த சரீரத்துல என்ன நடக்கிறதுங்கிறது இந்த ஆத்மாவுக்கு தெரியலேன்னு சொல்லலாம். அப்படி சொல்றதுக்கு ஒவ்வொரு சரீரத்திலையும் ஆத்மா விடம். இப்ப என் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இதே ஆத்மாதான் உங்க சரீரத்திலும் இருக்குன்னு சொன்னா என் மனசுல என்ன இருக்குன்னு அது தெரியாம கொடுக்கும். அதனால தெரியல, ஆனா ஒருத்தரும் தெரியல. தெரியாததுனால என்ன தெரியறதுன்னு கேட்டா அந்த ஆத்மா வேற இந்த ஆத்மா வேற. ஒரே ஆத்மாவை வச்சுண்டா இது எல்லாம் சேர்ந்து ஒரே சாங்கரியம் விடுமா, விவஸ்தையே இல்லாத போதும். சௌக்கம் துக்கம் துக்கம் எல்லா இடத்துலையும் எல்லாரும் வந்துடும், ஒரே ஆத்மா தானே. ததாஹி சர்வசரீரேஷு யதி ஏகஹா ஆத்மா பவேத், எல்லா சரீரத்திலையும் ஒரே ஆத்மாவாக இருக்கும் பட்சத்திலே ததா ஏகஸ்மின் சுகினி சர்வே ஏவ சுகின பிரதஜேரன். நம்ம சௌக்கியம் அவனுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துல இருக்கிற அத்தனை பிராணிகளுக்கும் அதே சௌக்கியம் வந்துடும். இவன் அனுபவிக்கிற சௌக்கியங்கிறது
அத்தனை பிராணிகளும் ஒரே சமயத்துல அனுபவிக்க முடியாயிடும். ஏன்னா ஆத்மா ஒண்ணு. சர்வஸ்ய அவிசேஷா, எல்லா ஒரே ஆத்மா தானே, இந்த ஆத்மா தானே, லௌகிக்க அனுபவிக்கக்கூடிய இதே ஆத்மா தானே எல்லா சரீரத்திலும் இருக்கு. அப்ப ஏன் தெரியல? தெரியணும். ஏவம் ஏகஸ்மின் துக்கினி சர்வையேவ துக்கினோ பவேயு. ஒரு சரீரத்துல இவனுக்கு பெரிய துக்கம் ஏதோ வந்துருச்சு. துக்கம் வந்ததுன்னு சொன்னா இதே சமயத்துல இந்த துக்கம் எல்லா சரீரத்திலையும் தெரியணும். ஏன்னு கேட்டா இந்த துக்கத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆத்மா இந்த சரீரத்துல மாத்திரம் இல்லாமல் அத்தனை சரீரத்திலையும் இருக்கு. அப்ப எல்லா சரீரத்திலையும் இந்த துக்கம் அதுக்கு தெரியணுமே. ஆனா அப்படி இல்லை. ஏவம் ஏகஸ்மின் ஜானதி சர்வ ஏவ ஜானியு. ஒரு ஆத்மாவுக்கு அவன் பாடம் படிச்சா நல்லா புரிஞ்சுது, ஞானம் வந்துருக்கு அப்படின்னா இதே ஆத்மா தானே எல்லா சரீரத்திலையும். அப்ப எல்லா சரீரத்திலையும் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. இவன் படிச்ச பாடம் இந்த சரீரத்துல மாத்திரம் இல்லாம பக்கத்துல இருக்கிற பசங்களுக்கும் மற்றவாளுக்கும் அதே ஆத்மா தானே. அப்ப எல்லாருக்கும் அந்த பாடம் தெரியணுமே. ஆனா அப்படின்னு நடக்கிறது இல்லை. ததைவ ஏகஸ்மின் ஜாயமானே மிரியமானே சர்வே எவ ஜாயேரன்னு மிரியேரன். இந்த ஒரு ஆத்மா புதுசா பிறந்தது, இந்த ஆத்மாவுக்கு இப்ப உற்பத்தி வந்துருச்சு, ஜனனம் ஏற்பட்டது அப்படின்னா இதே ஆத்மா தானே எல்லா சரீரத்திலும் இருக்கு. அப்ப மொத்த ஆத்மாக்களுக்கும் அத்தனை சரீரத்திலையும் அந்த ஆத்மாவுக்கு ஜன்மம் வந்து சொல்லணும். அதே சமயத்துல ஒரு ஆத்மாவுக்கு மரணம் ஏற்பட்டு போகுதுங்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஆத்மாவுக்கு மரணம் ஆயிடுத்தோம்னா இதுதான் எல்லா சரீரத்திலையும் ஆத்மாவாக இருக்கும் பட்சத்துல இதுக்கு வந்த மரணம் எல்லா சரீரத்திலையும் வரணுமே. இதே தானே ஆத்மா எல்லா இடத்துலையும், செத்து போன ஆத்மா தானே எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு கேட்டா இதெல்லாம் பெரிய கஷ்டம். ஏவம் ஏகஸ்மின் பத்தே முக்தேவா சர்வ ஏவ பத்தேரன்னு முச்சேரன்னு இது. ஒருத்தனுக்கு ஒரு பந்தம் ஏற்பட்டுச்சா ஏற்பட்டுன்னு சொன்னா அந்த பந்தம் உள்ள ஆத்மா தான் எல்லா சரீரத்திலும் இருக்குங்கிறதுனால அத்தனை சரீரத்திலும் அதுக்கு பந்தம் வந்ததாயிடும். ஒரு சரீரத்திலே அதுக்கு பந்த மோட்சம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் மொத்த சரீரத்திலும் பந்த மோட்சம் வந்தாகணும். இப்படி எல்லாம் ஆயிடும். நைவமஸ்தி, இது லோகத்துல இல்லை, இந்த மாதிரி இல்லை. தஸ்மாத் ஏகத்துவம் ஆத்மனஹா ந பவித்தும் அருகதி. அதனால ஆத்மாவை பார்த்து ஏகம்னு சொல்றீங்களே, அத்தனை சரீரத்தையும் ஆத்மா ஒண்ணு அப்படின்னு சொல்றீங்களே, அது சரியா இல்லையே. அப்படி ஒத்துண்டா இந்த மாதிரி ஒரு அனிஷ்டங்கள் தோஷங்கள்லாம் வருதே அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றதுக்காக 3வது ஸ்லோகம் வருது. முகாபாசகோ தர்ப்பணே திருஷ்யமானோ முகத்வாத் ஸ்ருதத்வேன நைவாஸ்தி வஸ்து சிதாபாசகோ தீஷு ஜீவோபி தத்வத் சநித்யோபலப்தி ஸ்வரூபோ சமாத்மா. ஸ்லோகம் என்ன சொல்றது? பல தர்ப்பணங்கள் இருக்குன்னு வச்சுப்போம். தர்ப்பணேன்னு இருக்கு, தர்ப்பணேஷு அப்படின்னு வச்சுப்போம். பல தர்ப்பணங்கள், அந்த தர்ப்பணத்திலே பல வித்தியாசங்களோடு இருக்கக்கூடிய தர்ப்பணங்கள். அதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முகத்துக்கு பிரதிபலன் தெரியுது. எத்தனை தர்ப்பணமோ அத்தனை முகம் தெரியுது நமக்கு. ஆனா எல்லா முகத்திலையும் என்னுடைய முகம் தானே தெரியுது, வெவ்வேறு முகம் இல்லையே. ஆனா தனித்தனியாக தெரிஞ்சாலும் எனக்கு அத்தனை முகம் கிடையாது. என்னுடைய முகம் ஒண்ணுதான். தெரியலாம், தனித்தனியா தெரியலாம், வித்தியாசப்பட்டு தெரியலாம், கண்ணாடிய வித்தியாசம் இருக்கிறதுனாலே. ஆனா அதுக்காக அது வேற வேற முகம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிருதக்துவேன நைவாஸ்தி வஸ்து. வாஸ்தவத்துல பார்த்தேன்னா அங்கெல்லாம் முகம் இருக்குன்னு சொல்றது இல்லை. இதே மாதிரிதான் சிதாபாசகோ தீஷு, அந்த சைத்தன்யத்தினுடைய சிதாபாசம்னு சொல்றாளே, ஆபாசம் பிரதிபிம்பம் தான். அதுல எதுல பிரதிபிம்பம்? தீஷு பிரதிபிம்பா, தீஷு சிதாபாசம். அந்த புத்தியில சிதாபாசம் வருதே, அந்த சிதாபாசம் தான் ஜீவன். இதுவும் பிரதிபிம்பம் போலத்தான். தத்வத். ஆக ஒரு சித்தருடைய அந்த பிரதிபலனம் தான் அத்தனை அந்தகரணத்திலையும். அந்தகரணம் பின்னமா இருக்கிறதுனால பின்னமாக தெரியறதே தவிர வாஸ்தவத்துல அத்தனை கண்ணாடி பேதமா இருக்கிறதுனால கண்ணாடியில முகபேதம் தெரியுது, பிரதிபிம்ப பேதம் தெரியுது. ஆனா ஒன்னே ஒண்ணு முகம்தான், ஒரே ஒரு முகம்தான் இருக்கு. அப்ப அதே ரீதியில ஒரே ஒரு சைத்தன்யம் தான் இருக்கு. அதுக்கு பிரதிபலிக்கக்கூடிய உபாதிகள், ஜீனி சொல்லக்கூடிய அந்த உபாதிகள் அநேகமாக இருக்கிற காரணத்தினாலே அதுல பிரதிபலிச்சு அந்த சைத்தன்யமானது அநேகமாக தெரிகிறது.
ஆனா வாஸ்தவத்துல அது ஒரே ஒரு சைத்தன்யம் தான் அப்படின்னு சொல்லி அந்த சைத்தன்யமும் நமக்கு நித்தியோபலப்தி ஸ்வரூபம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நித்தியோபலப்தி ஸ்வரூபமான ஆத்மா நானே. மூணாவது ஸ்லோகத்தில் சொல்றது. இதனுடைய வியாக்கியானத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.